இதோ பாரு கருவாயா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த வயக்காட்டுல இருக்க முயல்லாம் எப்படியாவது புடிச்சுப்புடு. இந்த முயல்லாம் என்னோட வயலை ரொம்ப சேதப்படுத்துது. உனக்கு இதுதான் வேலை பார்த்துக்க. அட நீங்க கவலையே பட வேணாம், முயல் எல்லாத்துலேயும் நான் சர்வசாதாரணமா பிடிச்சிடுவேன். ஆனா ஒன்று, அந்த முயல்லாம் பிடிச்சி நானே வச்சுக்கலாம்ல, உங்களுக்கு குடுன்னு சொல்ல மாட்டீங்களே. ஏன்டா இந்த வயசான காலத்துல அந்த முயலை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? நீ எடுத்துட்டு போய் கூறு போட்டு வித்து போடு, இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுத்துரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்பனா சரி, இன்னைக்கு இந்த முயலை பூரா பிடிச்சி போடுறேன். அட அங்கே ஒரு 2 முயல் ஓடுறாளுகளே, அவளுக்கு எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சி போடுறேன் இரு. குண்டு முயலை சவப்பியே, 2 பேரும் நில்லுக்குற. சவப்பியே, நான் சொன்னா கேளு, ஒழுங்கா இடியா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் நான் அம்மிக்கு பிடிச்சி போடுவேன் பார்த்துக்க. போடா குரங்கு, மொட்டெல்லாம் பிடிப்பட மாட்டேன் நான். முடிஞ்சா பிடிச்சிக்கோடா கருவாயா. இந்த கிளவி வேற இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு, சொல்லு கிளவி என்ன? ஆமாம், வயலுக்கு முயல் பிடிக்க தான் வந்திருக்கேன். கிளவியே நல்லா சுடுதண்ணில் காய வச்சுட்டு இன்னைக்கு நிறையா முயலை பிடிச்சிட்டு வரேன் பார்த்துக்க. இன்னைக்கு சாயந்தரம் முயல் கறி கடையை வச்சு போடலாம். இன்னைக்கு நல்லா நம்ம சாப்பிட்ருவோம், என்ன சொல்கிற? எல்லாம் ரெடி பண்ணி வை கிளவி. வந்ததுமே முயலாக கூறு போட்டு நல்லா கறிக்கு போடணும். அப்படித்தான் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த கிராமத்துலேயே முயல் கறிலாம் ரொம்ப அரிதாக தானே கிடைக்கிது, நம்மக்கிட்ட வாங்குவாங்க. கிளவியே கிளவியே, சீக்கிரம் வெளியே வா, நிறையா முயல் கிடச்சிருக்கு. பேரண்டியா, எப்படி பேரண்டி இவ்வளோ முயலை பிடிச்சிப்புட்டா? பரவாயில்லையே பேரண்டி, என் பேரண்டி அறிவாண்டியாக இருக்கானே. பேரண்டியே, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கூறு போட்டு விற்றோன்னு வச்சுக்கவே, நல்ல காசு பார்த்துருவோம் நம்ம. ஆனால் பேரண்டி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம விற்க முடியும் சொல்லு? ஒரு 2 நாள் கூட விற்க முடியாது, அங்கே அவ்வளோ முயலாக கிடக்குது சொல்லு. கிளவி, உனக்கு மேலே எனக்கு யோசிக்க தெரியும். நீ பார்த்துக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இதெல்லாம் கூறு போட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போய் விற்க போவோம். நான் சொல்கிற ஐடியா மட்டும் நீ கேளு, சரியா? என் பேரண்டி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி பேரண்டி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைக்கு போக முடியா? வாங்க வாங்க, முயல் கறி ரெடியாக இருக்குது. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. பஞ்சு போல் மொசக்குட்டி கறி வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க, மொசக்குட்டி யாருக்கு வேணுமா வந்து வந்து வாங்கிட்டு போங்க. அடடா, மொசக்கறியா? ஏப்பா, ரொம்ப நாளாக அந்த மொசக்கறியை தின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுப்பா. ஆனால் எங்கே இங்கிட்டு யாருமே விற்க மாட்டேன்ட்டாங்களே. கருவாயா, நீ தான் முத இந்த கடையை போட்டிருக்க, எனக்கு எப்படியா அந்த மொசக்கறியை கொடு. தடியண்ணே, உனக்கு தராமையா? ஆனால் 1 கிலோ 500 ரூபாய்க்கு நான் விற்கிறேனே. உனக்கு வேணும்னா வாங்கிட்டு போ. ஆனால் என்னால் குறைச்சலாம் கொடுக்க முடியாது பார்த்துக்க. இந்த கிராமத்தில் யாரும் இதெல்லாம் போடுறது இல்லைல்ல, நான் மட்டும் தானே போடுறேன். அப்போ விலை குட்டி தானே விற்பேன். பேரண்டியா, நான் கடையை பார்த்துக்கிறேன், நீ இம்மா கிளம்புன்னு சொன்னியே. போயிட்டு வா பேரண்டி, வந்து நீ கடையை பார்த்துக்க. அது வரைக்கும் அம்மாச்சி பார்த்துக்கிறேன், என்னப்போ? தடியண்ணே, என் பாட்டி கறி விற்றுட்ருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கறியை வாங்கிக்கங்க என்ன, நான் வெளியே விஷயமா போயிட்டு வந்துடுறேன். சரி கருவாயா, நான் உங்கள் பாட்டிகிட்டே வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. என்ன தடி தாண்டவராயா? போ, சிக்கன் மட்டன் தானே வாங்கிட்டு போவா? இன்னைக்கு என்னமோ மொசக்குட்டிக்கு வந்துட்டேன். பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறியாக்கும்? ஆமாம்மா, நல்லது, பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போ. பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லைம்மா, அவங்களுக்கு என்ன சத்து இல்லாமல் இருக்குது. நான் தான் தின்னு சத்தை வளர்த்தணும். நான் தானே கடைக்கு அதுக்குன்னு அலையிறேன். அதனால எனக்காண்டி தான் வாங்கிட்டு போகிறேன். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கறியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்கோங்க. ஏலே, நீ ஏற்கனவே குண்டாத்தனில் இருக்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதானே வாங்கிட்டு போய். நீ தின்னு உடம்பு வளர்த்துக்க. சரி, யாருக்கோ கொடு, நீ இந்த கறியை வாங்கிட்டு போப்போ. சரிம்மா, கொடுங்க. வீட்டில் போய் ஒரு சிக்காவை போட்டு சாப்பிட்ற வேண்டியதான் நல்லா. குண்டா, அந்த கறியை கீழே வைடா, கவரோட கீழே வையே. இல்லேன்னு வச்சுக்க, உன்னைய கறியா போட்டுருவேன், வையிடா. அட, யார் இந்த மாதிரி சொல்றது? பயமா இருக்குது. இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு சத்தம் வினோதமா வருது, யாருமே இல்லையே. உன்னதாண்டா சொல்றேன் குண்டா, கறியை கீழே வைக்கிறியா இல்லை உன் கையை உடச்சி கறியாக்கட்டா வைக்கிறியா என்னடா? ஒருவேளை நம்ம அப்பத்தான் சொன்னது உண்மையா இருக்குமோ? இந்த மாதிரி தனியா போறப்ப பேயெல்லாம் கறி கேட்கும், அதனால உன்னை போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்களே. ஒருவேளை அது நிஜமா இருக்குமோ? சரி சரி, எதுக்கும் ஒரு கறியை கீழே போட்டுருவோம். அது தின்னுட்டுச்சுன்னா நம்மளை விட்டுரும். திங்காம நம்மளே எடுத்துட்டு போனத்தான் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். ஒரு கறியை போட்டுப்பிடுவோம். அடே குண்டா, ஒரு கறியை எனக்கு பிச்சையா தூக்கி போடுறியா? ஒழுங்கா அதை பையோட வச்சுட்டு போடா, இல்லை உன்னைய முழுசா தோலை உரிச்சு தந்தூரி போட்டுருவேன் பார்த்துக்க. நீ ஆல்ரெடி தந்தூரி போட்ட மாதிரி தான் இருக்கிற, இன்னும் போட வச்சிடாத. ஒழுங்கா வச்சுட்டு ஓடிடு, இல்லைடா நீ சாவறத பார்த்துட்டு தான் போவ பார்த்துக்க. ஐயோ, நான் கறியை வச்சுட்டு போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாத. ரொம்ப நாள் கழிச்சு முயலை திங்கலான்னு நினச்சேனே. ஜிங் 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 ஜிங். உனக்கு கறி திங்கணுமாடா குண்டா? அப்ப கறியை நீ தின்னு, உன்னைய நான் திங்கிறேன்.
நீ நல்லா தொழுக்கு முழுக்கன்னு தானே இருக்கிற. இன்னும் என்னத்தடா சத்தியத்தை போற குண்டா, ஒழுங்கா ஓடி போயிரு, அவ்வளவுதான் அப்புறம் உனக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குது, தயவு செஞ்சு விட்டுரு பேயி. சோளக்காட்டு பொம்மைன்னு பார்த்தா இறங்கி பேயா குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. நான் ஓடியே போயிடுறேன், விட்டுரு. அப்பா, நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் அந்த கறியை எடுத்துகிட்டு போய் கிளவிட்ட கொடுத்து போட்டுருவோம். அடுத்த ஆள் வாங்கிட்டு போனாலும் இதே ஐடியாவை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதே. பச்சையம்மா, 1 கிலோ மொசக்கறி கொடுமா. நல்ல வேலை நீயாச்சும் இந்த கிராமத்தில் மொசக்கறி வச்சிருக்கிறியே, இல்லைன்னா யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம்மா, யாருமே போடாத கறியை போட்டதானே நமக்கு நல்ல வியாபாரம் ஓடும். அதனால தான் மொசக்குட்டி கறியை போட்டேன் பார்த்துக்க. நீ நல்லா வாங்கிட்டு போப்பா. நல்ல கறியில் பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு பார்த்துக்க. அட, சோளக்காட்டு பொம்மையா இது? பார்க்கவே கொடூரமா இருக்குது. ஏதோ மிருகம் நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எருமை மாடு மாதிரி இருக்குதுச்சா. இதை போய் சோளக்காட்டு பொம்மை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க பார். இவங்கள சொல்லணும். அடே எரும மாடு நில்றா. நீ கொண்டு வந்த பையன் அப்படியே கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. முயல் கறி திங்கணுமா? முயல் கறி அப்படி உன் நாக்கு சொனப்பு தேடுதாடா? அப்படி சொரணையான் திங்கணுமா உன் நாக்குக்கு? ஒழுங்கா வச்சிரு, இல்லை சொனப்பு கேட்குற அந்த நாக்கை வெட்டி பிடிவே பார்த்துக்க. வச்சுட்டு போடா. ஐயோ, நானும் முயல் கறியை வச்சுட்டு போக மாட்டேன். எனக்கு முயல் கறினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்காச்சும் போய் சுக்கா தின்னு பார்க்கலான்னு பார்த்தா நீ என்ன கறியை வச்சுட்டு போக சொல்கிற? நீ யார், எங்கேருந்து முத பேசுகிறேன்னு சொல்லு. என் முன்னாடி தைரியம் தான் வாடி முத. ஜிங் ஜிங் ஜிங். ஐயோ, என்ன இந்த எருமை மட்டும் சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருந்தது, கீழே குதிச்சிடுச்சு. ஐயோ, தயவு செஞ்சு விட்டுற, உடைய பார்க்கவே பயமா இருக்கு. யாரு நீ? நான் தான் காத்த வராயே, இந்த கிராமத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கவே. இந்த கிராமத்துக்குள்ள நான் தான் பெரிய பேயி. இந்த கறியை ஒழுங்கா எனக்கு கொடுத்துட்டு போயிரு, இல்லைனா நீ இதே இடத்துல கறியாகி போயிடுவ. உன்கிட்ட எங்க கறி இருக்குது? பூரா எலும்பு தோலுமா தான் இருக்குது. ஒழுங்கா அந்த கறியை வச்சுட்டு போ. என்னெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத. இன்னைக்கு முயல் கறி வாங்கிட்டு போய் சாப்பிடலான்னு ஆசையாக இருந்து எனக்கு அந்த முயல் கறி சாப்பிட்ற ஆசையே போச்சு. நீ ஏன் இந்த கறியை வச்சுக்கோ. எனக்கு உடைய பார்க்கவே பயமா இருக்கு. தயவு செஞ்சு தள்ளி போய் நில்லு. கிளவியே, எப்படியே கறியை எப்படி திருப்பி வாங்கிட்டு வந்தே பார்த்தியா? இதில் கொட்டி வச்சிருக்க கிளவி, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நாளைக்கு இதே இதை ஃபாலோ பண்ணிக்குவேன். என்ன பேரண்டி, எனக்கு கூட அப்படி தோணலை பேரண்டி. ஆனால் உனக்கு எப்படி தான் அப்படிலாம் தோணுதுன்னே தெரில. ஆனால் உன் மூளை தான் பேரண்டி. சரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நாளைக்கு வச்சுக்குவோம். இதுவே என்ன ஏக்கா விஷயத்தை கேள்விப்பட்டியா? நம்ம கருவாயை மொசக்கறி விற்றுக்கிட்டு இருக்கிறானம்மா. அவன் நல்லா நிறைய முயல்லாம் பிடிச்சிட்டு வந்து நல்லா கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறானாக்கா. அப்போ அவங்கிட்ட முயலோட ரத்தமும் இருக்கும், வாங்கிக்குவோம்மா நம்ம. அட ஆமாக்கா, நம்ம தலையில் முடியே சரியாக வளர மாட்டேங்குது. அந்த முயலோட ரத்தத்தை ஏதோ துணியில் நனைச்சி காய போட்டு எண்ணெய்க்குள்ளே ஊற போட்டு தேய்ச்சோம்னா நல்லா வளரும்னு சொன்னாங்க. சட்டு நம்மளும் அந்த ரத்தத்தை வாங்கிக்குவோம்க்கா. நல்லா நமக்கு முடியை தேய்ச்சோம் வச்சுக்கோங்களே, சூப்பராக வளர பார்த்துக்கோங்க. கருவாயை வரப்ப கேட்போன்னு. எனக்கு என்னமோ தூரத்தில் இருந்தது கருவாய் மாதிரி தான் இருக்குது பாருங்க. கருவாயா, உன்னை பற்றி தான் இப்படி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீயே சரியான நேரத்துக்கு வந்துட்ட. நீ ஏதோ முயல் கறியெல்லாம் விற்கிறியாமே. கருவாயா, ஒரு உதவி பண்ணுவியா? அந்த முயலோட ரத்தத்தெல்லாம் எங்களுக்கு எடுத்து தாவே. நீ ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், பணத்துக்கு கொடு. நாங்கள் அதுக்கு எவ்வளவோ தந்துடுறோமே. அட முயல் ரத்தமா? தினமும் 1 லிட்டர் கீழே தான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணுமாக்கோ? அப்போ நான் தாராளமாக எடுத்துறேன். ஆனால் 1 லிட்டர் முயல் ரத்தம் 2000 ரூபாய்க்கு தான் நான் விற்பே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் அதிகபட்சம் முயலே கிடையாது, கிடைக்கிறது கஷ்டம் தானே. அதனால் நீங்களே எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கருவாயா, எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த முயலோட ரத்தத்தை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. கிளவி, நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வந்திருக்கு. முயலோட ரத்தத்தெல்லாம் கேட்குறாங்க தெரியுமா விற்கிறதுக்கு. 2000 ரூபாய்க்கு விற்பேன்னு சொன்னேன். அப்போ இருந்தும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா. அதனால நாளிலேருந்து நம்ம வெட்டுற முயல்லாம் அந்த ரத்தத்தை பிடிச்சி அவங்களுக்கு வித்தரலாம். என்ன இதுலேயும் ஒரு லாபம் அதுலேயும் ஒரு லாபம் பார்க்கலாம்ல. பேராண்டி, நீ என்ன சொல்கிற பேராண்டி? நான் வேற கருவாச்சிக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டேன், முயல் ரத்தத்தெல்லாம் உனக்கு எடுத்து தரேன்னு. அதான் என்ன வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொன்னா பேராண்டி. சரி, உன் கருவாய் மாமா வைக்கிறது முயல்லாம் இந்த ரத்தம்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, நீ அதை எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். அவளும் சரி கருவாய் மாமா எனக்காக கொடுத்தது வேணாம்னு சொல்லுவேன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டா பேராண்டி. என் கிளவி, உன்னை யார் இதெல்லாம் சொன்னா? என்கிட்ட கேட்காம எதுக்கு கிளவி சொன்னா? எனக்கு அந்த முயல் ரத்தம்லாம் வேணும் பார்த்துக்க. நீ அவகிட்ட ஃபோன் போட்டு இல்லைன்னு சொல்லிவிடு. பேரண்டிய அப்பெல்லாம் சொல்லக்கூடாது பேரண்டி. அவனுக்கு வாரம் காய்கறிலாம் அனுப்பிச்சுட்றா தெரியுமா. கருவாய் மாமாக்கு நல்ல குழம்ப வச்சு கொடுங்கன்னு நீ அவகிட்ட அப்படி சொன்னேன்னா அவன் மனசு பாடுபடாதா?
பேரண்டி வேணா இப்படி பண்ணே பேரண்டி, அன்னைக்கு அந்த சோளக்காட்டுக்குள்ளே வச்சு அந்த குண்டனை ஏமாத்தினேல, அந்த சோள பொம்மை வேஷம் போட்டு அது பயந்து நடுக்குனா பார்த்தியா, அந்த மாதிரி இந்த விஷயத்துலேயே ஏதோ ஒரு ஏமாத்த போட்டு விட்டு அந்த பணத்தை வாங்கி விடுவான். கிளவி ஆமாம், அன்னைக்கு அந்த குண்டை பயந்து நடுக்கிறது இந்த கண்டுக்குள்ளே இருக்குது. அதை நினச்சாலே சிரிப்பு தான் வருது. நான் சோளக்காட்டு பொம்மையில் பேய் மாதிரியே இருந்தேன்ல, அவனை பார்த்து ஏமாத்துட்டான். அட பாவி, நீதான் அன்னைக்கு அப்படி பண்ணனியாடா? இதா கேட்டுட்டேன்ல, இனி உன்னை சும்மாவே விட மாட்டேன். உனக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்காம விடவே மாட்டேன்டா. என்னே, நேற்று கோழி ரத்தத்தெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போனேன், எடுத்து வச்சிருக்கீங்களானே? எனக்கு அவசியம் தேவைப்படுதுண்ணே, கொடுங்கண்ணே கோழி ரத்தத்தை. உனக்காக கோழி ரத்தம்லாம் நான் எடுத்து வச்சிட்டேப்பா. ஆனால் எதுக்காக கோழி ரத்தத்தை வாங்கிட்டு போற? கோழி ரத்தத்தை பொரிச்சு என்ன பண்ண போற? எல்லாரும் ஆட்டு ரத்தத்தை தானே பொரிச்சு சாப்பிடுவாங்க. இந்த கோழி ரத்தம் அவ்வளோலாம் உடம்புக்கு நல்லது கிடையாதுப்பா. இல்லைண்ணே, என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, அதுக்கு இந்த ரத்தத்தையே பொரிச்சு தின்னுக்குவேன்ல, அதுக்காகத்தான் வாங்கிட்டு போகிறேன். சரி கொடுங்கண்ணே, எடுத்துகிட்டு போகிறேன். என்னமோ உனக்காக ரத்தம்லாம் எடுத்து வச்சுட்டே போற, எடுத்து தரேன், கொண்டு போ. மக்களே வாங்க வாங்க, மொசக்குட்டியோட ரத்தம் வந்தாச்சு. எல்லாரும் இதை துடியில் நினச்சி எண்ணெயில் ஊற போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் தலைமுடி கோரையாக சூப்பராக வளரும். கருவாயா சொன்ன மாதிரி முயல் ரத்தத்தை கொண்டு வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு முடியே இல்லாமல் இருந்துச்சு, நீ தான் அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்ச. சரி சரி, எங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், இல்லை 2 பாட்டில் எடுத்துக்கிறோம். தாராளமாக எத்தனை பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்கக்கா. ஆனால் பணம் மட்டும் எனக்கு சரியாக கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ ஒரு ஆள் 4000 கொடுக்கணும். அப்பாடா, ஒரு வழியாக எல்லா ரத்தமும் வித்தாச்சு. அது கோழி ரத்தம் வித்தாச்சு. கோழி ரத்தத்தை 4000 வாங்கிட்டு போன கூமுட்டைகள்லாம் இருக்குது இந்த கிராமத்தில். ஏண்டி என்னடி எல்லாம் நெத்த பாட்டிலோடு போயிட்டுருக்கீங்க? கையில் இருக்க பார்த்தா நெத்த மாதிரியே இருக்குது. பாட்டிமா, அது நெத்தம் இல்லை, ரத்தம். இது என்ன தெரியுமா? முயலோட ரத்தம். கருவா எங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தான். அவன் புதுசாக கடை போட்டிருக்கிறான்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னோம். அப்படியா? எங்க கூட பாப்பா. ஏண்டி அறிவு கட்டவல்களா, இது கோழி ரத்தம்டி, முயல் ரத்தம் கிடையாது. லூசு மாதிரி கோழி ரத்தத்தை வாங்கிட்டு வந்துருக்குறீங்க. கோழி ரத்தத்தை 4000 வேற கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்களாக்கோ? ஐயோ நல்லா பாரு, முயல் ரத்தம் தான். அவன் அப்படித்தானே சொல்லி கொடுத்தான், எப்படி கோழி ரத்தம் சொல்ற? ஏடி, அந்த காலத்தில் முயலை நாங்கள் அப்படி அடிச்சு தின்னுக்கிட்டு கிடப்போம். இதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்க போது. இது முயல் ரத்தம் கிடையாதுடி, கோழி ரத்தம். வேணா தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு உக்காருங்க, முடி வளராது, ஒன்றும் வளராது, நாத்தம் தான் அடிக்கும். ஐயோ, இப்படி ஏமாத்திட்டுட்டா பார்த்தீங்களாக்கா? அந்த முயல் ரத்தோட கோழி ரத்தத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். அந்த கருவாய் நல்லாவே இருக்க மாட்டான். சே, விடு விடு, நம்மளை ஏமாத்தினான்ல, அவன் கண்டிப்பாக ஏமாறுவான், விடு. ஏமா பச்சேம்மா, 1 கிலோ நல்லா மொசக்கறியாக வெட்டுமா. நல்ல கறி துண்டா வெட்டு, பார்த்துக்க. பெரிய மொசலாக வெட்டு. என்னப்பா தாண்டவராயா, நேத்தான மொசக்கறி வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ளே என்னப்பா திருப்பி மொசக்கறி வாங்க வந்துட்டேன். சரி சரி, வாங்கிட்டு போ. ஆனால் இன்னைக்கு எந்த பாதையில் போகிற நீ? இங்கிட்டு தானே போகிற? ஆமாம்மா, இந்த பாதையில் தான் போக போகிறேன். என்ன பயம் போயிட்டு, இந்த பாதையிலே போவோம். எடுக்க கறியை. இந்த கிளவி ஆளை அனுப்பிச்சி வச்சுச்சா என்னன்னே தெரிலையே. எவனுமே வரக்கானா? ஒருவேளை கஸ்டமர் யாரும் வரலையோ? போய் அங்கிட்டு தள்ளி நின்று பார்ப்போம். கிளவி என்னாச்சு தெரியலையே, எவனுமே வரமாட்டேங்கிறாங்களே, என்னவா இருக்கும்? அட, நான் நிற்க வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பேய், என்ன இது கருப்பு முண்டமா நிற்கிது வந்து. வாய மூடு. இப்படி கத்திக்கிட்டு இருந்தா வாய்க்குள்ள கொசுவை விட்டு போடுவேன். ஒழுங்கா திருடின பொருள் எல்லாத்தையும் கொடுடா. நான் திருடலை, நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காக இந்த வேலையை வாங்கியிருக்கிறேன். இது ஏன் அந்த மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறேன்னு வேலையை வாங்கியிருக்கிறேன். மற்றபடி நான் திருடலாம் இல்லை பேயே. முயல் கறியை ஏமாத்தி வித்தவன் தானே நீயே. இங்கே இந்த வேஷம் போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துறியா? இங்கே நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உடைய பார்த்து பயப்படக்கூடாது, என்னை பார்த்து தான் பயப்படணும். நீ பொய்ய ஒத்துக்கிற மாதிரி இல்லை. உன்னையே இந்த அந்தரத்தில் தூக்கி தொங்க விட்டுறேன். ஐயோ மன்னிச்சிடு, நான் தான் அந்த மாதிரி பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டு. தயவு செஞ்சு மேலே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இது போயிடு, ஒன்றும் பண்ணிடாத பேய். எனக்கு பயமாக இருக்குது, வாழணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு. அப்படியா? கேட்டு வாடா. ஐயோ, என்னை தூக்கி தொங்க விட போறியா இதில்? அவன் வேணாம் பேய், நான் தான் தப்பு பண்ணேன், மன்னிச்சிடு. வேணாம், அந்த பணத்தை எல்லாம் மக்கள்கிட்டே கொடுத்துறேன் திருப்பியும். இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், விட்டுறேடிய. அந்த பயம் இருக்கட்டும். இந்த பணத்தை யார்கிட்ட ஏமாற்றி வாங்கினியோ அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நைட்டோ கொண்டு போய் சேர்க்குற. இல்லை அடுத்த நாள் நைட்டு உன் வீட்டில் நான் இருப்பேன். இனிமேல் முயல் கறி போடுறேன், குயில் கறி போடுறேன்னு வந்த உடனே கறி போட்டுருவேன். ஓடு ஓடு ஓடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.